யாவையும் தாமுளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றோன் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாராகார் இயற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே தின்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமவரென்றே எழுத்தினாள். நாடிய பொருள் கைகூடும் ஞாலமும் புகழுமுண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேறு எங்கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டு அழிய வாகை சூடிய சிலை இராமன் தோல்வழி கூறுவோர்க்கே. தருகை நீண்ட தயிரதன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவன் தன்கதை திருகை வேளை தரமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகழல் காப்பதே. வான் நின்று இழிந்து வரம்பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் இரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்து முளனென்ப கூணும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கந்தீத்த கல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையே எழுமை நோக்கும் மறந்து மாம்ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களிலே தெரிய கண்டான். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமைதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன்ட்ட போய் திரும்ப சொல்லுது, இவன் புத்தியை காட்டிட்ட பத்தியா, ஆனாலும் இப்போவும் நான் சொல்கிறேன், இப்போவும் நான் அவனுக்கு பாதுகாப்பாக இருப்பேன். இன்னொருத்தன்ட்ட நம்முடைய பொது எதிரிட்ட உன்னை நான் மாட்டி விட மாட்டேன், தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்ட வால்மீகி அந்த கதையை முடிப்பார். இப்போ ராமன் சொல்கிறான், தனக்கு கெடுதல் பண்ணின மனிதனுக்கே ஒரு சாதாரண 5 அறிவு படைத்த ஒரு ஜீவன் சரணாகதியுடைய தத்துவத்தை சொல்லும்போது, நாம் மனிதனாக பிறந்து நல்ல உயர்குணங்களோடு பிறந்தவங்க நம்ம அண்டி சரணடைந்தவர்களை நாம் ஆதரிக்கணும்னு சொல்லி முடிச்சிடுறார். இப்போ கம்பராமாயணத்தில் சொல்லுவோம், கம்பன் ஒரு பறவை மூலமாக அதை சொல்கிறார். கம்பராமாயணத்தில் ஒரு வேடன் காட்டில் வேட்டையாடிட்டு வரான். வேட்டையாடிட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு பெண் புறாவை பார்க்குறான். வலையை விரிச்ச உடனே அந்த வலையில் ஒரு பெண் புறா அகப்பட்டது. அதை கூண்டில் அடைத்து கொண்டு அந்த பெண் புறாவை இன்றைக்கி வீட்டுக்கு நல்ல விருந்தாயிடுச்சு, இன்றைக்கி நல்ல புறா அப்படின்னு வர்ற வழியில் மழை பெய்யுது. மழை பெஞ்ச உடனே அவன் அந்த ஒரு மரத்தடியில் ஒதுங்குறான். மரத்து மேலே ஒரு ஆண் புறா இருக்குது, இதனுடைய ஜோடி புறா. அது என்ன விரை தேடி போன பெண் புறா இன்னும் திரும்பலையே, மழை பெய்யுதே என்ன ஆச்சேன்னு பார்க்கும்போது இங்கே அந்த கூண்டில் இருக்கிற பெண் புறா குரல் கொடுக்குது, நான் இங்கே இருக்கேன்னு. அது குரல் கொடுக்குது, அந்த ஆண் புறாவை பெண் புறாவை வரவழைக்கிறதுக்கு எங்கே இருக்கேன்னு அது கூவுது. இது கீழே இருந்து நான் கூட்டில் ஆப்பிட்டேன்னு இது குரல் கொடுக்குது. இந்த வேடனானவன் என்ன பண்ணுறான்னா, அந்த குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கான், பசி ஒரு பக்கம் அவனுக்கு. அப்போ இந்த பெண் புறா சொல்லுது அந்த ஆண் புறாட்ட, இவன் இந்த நம்முடைய இடத்துல, அதாவது இந்த மரம் அதனுடைய வீடு இல்லையா, நம்முடைய இடத்துல இவன் அதிதியாக வந்திருக்கான். வந்தவன் இப்போ குளிரில் நடுங்கிக்கிட்டு இருக்கான், பசியோடு இருக்கான். இந்நேரம் நான் இருந்திருந்தேன்னா அது ஒரு மனிதன் பேச வேண்டிய வார்த்தையை அந்த புறா பேசுது. பெண் புறாவாக்கிய நான் விருந்தோம்பலுக்கு நம்ம தான் பண்ணணும், பெண்மைக்கு உள்ளது விருந்தோம்பல். நான் இதை அவனுக்கு ஏதாவது விருந்து கொடுத்துருப்பேன், நான் இல்லை, அதனால் அவனுடைய பசியை தீர், ஏதாவது பண்ணு அப்படிங்குது. இந்த ஆண் புறா என்ன பண்ணுதுன்னா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காஞ்ச குச்சிகளை எடுத்து கீழே பொறுக்கி சேர்த்து போட்டு பக்கத்தில் அது நெருப்பை
பற்ற வைக்குது. நெருப்பு பற்ற வச்ச உடனே இவன் ரொம்ப சந்தோஷமாக அந்த நெருப்பில் குளிர் காயிறான். குளிர் காயும் போது அது அந்த வேடனுக்கு சொல்லுது, நீ என்னுடைய ஜோடி புறாவை நீ எடுத்துக்கிட்ட, எப்படி இருந்தாலும் நீ அதை சமைச்சு சாப்பிட போகிற, நான் அதை பிரிஞ்சு நான் வாழ முடியாது, அதனால் இப்போ நான் என்னையே உனக்கு உணவாக தரேன்னு சொல்லி அது அந்த தீயில் விழுந்து செத்துடுது. இந்த தீயில் அது விழுந்து செத்ததை பார்த்த உடனே அந்த பெண் புறா கூண்டுக்குள்ளே அதுவும் அப்படியே உயிரை விட்டுடுது. இதை பார்த்த உடனே இந்த வேடனுக்கு மனசு தாங்கலை. ஒரு சாதாரண ஒரு 4 அறிவு 5 அறிவு உள்ள ஜீவன், அதுக்கு இருக்கக்கூடிய விருந்தோம்பலம், தன்னிடம் அடைக்கலமாக இருந்தவன்கிறதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து விட்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை பார்த்தோன்னா அந்த வேடன் மனசு மாதிரி அவனும் அப்படியே அந்த எண்ணத்தில் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், ஒரு ஜோடியை பிரிச்சிட்டோம். ஏன்னா ராமாயணம் முதல்ல ஆரம்பமே ஜோடியை பிரித்ததில் தான் ஆரம்பம். வால்மீகி ஆரம்பிக்கும் போது ராமாயணம் என்ன ஆரம்பிக்கிறோன்னா, ஒரு வேடன் 2 புறா சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு புறாவை வேட்டையாடுவான், அதை சொல்லித்தான் அவர் கதையை ஆரம்பிப்பார். அதாவது ஜோடிகளுடைய பிரிவு துயர் எப்படி இருக்குங்கிறத கடவுளாகவே இருந்தாலும் பூமியில் வந்தார்னா பிரிவு துயருங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விவரிக்கிறக்காக தான் ராமாயணம். இப்போ அதை சொன்ன உடனே இந்த வேடன் அவன் உயிரை விட்டுறான். 3 பேரும் சொர்க்கத்துக்கு போகிறதாக சொல்லி ராமர் ராமாயணத்தில் இந்த கதையை உதாரணத்துக்கு சொல்கிறார், கம்பராமாயணத்தில். அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் அடைக்கலம்னு ஒருத்தர் வந்துட்டார்னா, சரணாகதின்னு வந்துட்டார்னா அவர் ஏற்றுக்கிறது தான் முறை அப்படின்னு ராமன் மூலமாக கம்பன் விளக்குறான். இதை சொல்லிட்டு ஆஞ்சநேயரும் சொல்லிட்டாரு, நல்லவன், அதனால் எந்த வகையான இதுவும் இல்லை. சுக்ரீவனை கூப்பிட்டு, அவன் என்னதான் இருந்தாலும் ஒரு இளவரசன், அதனால் நீ போய் சகல மரியாதையோடு அவரை அழைத்து கொண்டு வா. ஆதலின் அபயம் என்ற பொழுதே அபயதானம் ஈதலே கடமை, நீரும் இயம்பினீர் என்பால் வைத்த காதலின் இனி வேறு என்ன கடவுதியன் கதிரோன் மைந்த கோதிலானை நீயே என் வயின் கொணர்ந்து என்றான். நீங்கள்லாம் என் மேலே உள்ள அன்புனால, சுக்ரீவனாகட்டும் ஜாம்பவானாகட்டும் மற்ற எல்லாருமே என் மேலே உள்ள அன்புனால எனக்கு எந்த வகையான கெடுதலும் வந்துடக்கூடாதுங்கிறக்காக சொன்னீங்களே தவிர அவன் மேலே குற்றம்னு நான் எடுத்துக்கல. ஆனாலும் ஆதலால் அபயம் என்ற பொழுதே அபயதானம் ஈதலே கடமை. அபயம்னு ஒருத்தன் வந்துட்டான்னா அவனுடைய தராதரத்தை எல்லாம் பார்க்காம பண்ண வேண்டியதான் நம்முடைய கடமை. ஆகவே நீங்கள் போய் அவனை அழைத்துட்டு போவான்னு சுக்ரீவன் அனுப்புகிறார். சுக்ரீவன் அழைத்து வர போகிறார். சுக்ரீவன் விபீஷணனை பார்த்த உடனே, இப்போ தனியாக இருக்கும்போது சுக்ரீவன் விபீஷணனை திட்டினான். விபீஷணனுடைய கோலத்தை பார்க்குறான், அழுத கண்ணீரோடு கையை உயர தூக்கி கொண்டு சரணாகதின்னு நிற்கிறான். அவனும் கூட 3 பேரும் பார்த்த உடனே இவனுக்கு தன்னுடைய நினைவு வந்துருச்சு. என்ன நினைவு? நாம் இப்படித்தானே ராமன்ட்ட சரணாகதி பண்ணோம், நம்முடைய அண்ணன் நம்மளை கொல்ல போகிறான்னு தெரிஞ்ச உடனே உயிர் பயத்தில் நம்ம ராமன்ட்ட போய் இப்படித்தானே சரணாகதி பண்ணுவோம், கையை கூப்பி ராமா நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லி சொன்னோமா இல்லையா? இவனுடைய கோலத்தை பார்க்கும்போது எனக்கு நான் அன்று இருந்த நினைவு எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான் சுக்ரீவன், தழுவினர் நின்ற காலை தாமரை கண்ணன் தங்கள் முழுமுதிர் குலத்திற்கேற்ற முறைமையால் உவகை மூல வலுவல் இல் அபயம் உண்பால் வழங்கினன், அவன் பொற்பாதம் தொகுதியேல் விரைவில் என்றான் கதிரவன் சிறுவன் சென்றான். அப்படியே அவனை விபீஷணனை கட்டி பிடித்து கொண்டான். உங்களை பற்றிய விஷயமெல்லாம் ராமபிரான் சொன்னார், உங்களை அழைத்து கொண்டு வர சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி தழுவினான். சிங்கையேறு அணையான் சொன்ன வாசகம் செவிபுகமின் கங்குலின் இறத்தினான் தன் கண்மழை தாமரை கண் அங்கமும் மனது என்ன குளிர்ந்தது அகத்தை மிதக்கும் பொங்கு உவகம் என்ன பொடித்தன உரோம புள்ளி. இதை கேட்டோடனே விபீஷணனுக்கு புல்லரிச்சு தான், ரோமமெல்லாம் சிலிர்த்ததான். ஏன்னா விபீஷணன் ராமனை இதுவரை பார்த்ததில்லை, ராமனுடைய குணங்களை ஆஞ்சநேயர் சொல்லத்தான் கேட்டிருக்கான்.
ஆக என்ன கருணை! எதிரி, அதுவும் ராட்சசன் தன்னுடைய மனைவியை தூக்கி கொண்டு வந்திருக்கான். அவனுடைய தம்பின்னு சொன்ன உடனே எந்த வகையான மறுப்பும் சொல்லாமல் உடனே அழைத்து வான்னு சொல்லி மரியாதையோட யாராவது ஒரு குரங்கு அனுப்பியிருக்கலாம். ஏன் சுக்கிரீவன் அனுப்பினா? ஒரு ராஜா அவன். அதனால் நீ அரச மரியாதையோடு அவனை அழைச்சிட்டு வான்னு சொன்ன உடனே இவனுக்கு ஆஹா, ராமனை நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே கருணை உள்ளத்தோடு இருக்கானேன்னு நேரம் வந்து ராமனை வந்து பார்க்குறான். பார்த்த உடனே சொல்கிறான், பஞ்சன சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி வஞ்சனுக்கு இளைய எண்ணெய் வருக என்று அருள் செய்தானோ, தஞ்சன கருதினானோ தாழ்சடை கடவுள் உண்ட நஞ்சன சிறந்தேன் நன்றோ நாயகன் அருளாளே. அது சொன்னான். பஞ்சன சிவக்கும் மென்கால், சீதையுடைய கால் பஞ்சு மாதிரி இருக்கும், ஒரு தரையில் பட்டால் சிவந்துடும். அப்படிப்பட்ட தேவியை பிரித்த பாவி வஞ்சனுக்கு இளைய எண்ணெய், அப்படிப்பட்ட ராவணனுடைய தம்பியாகிய என்ன வருகை என்று அருள் செய்தானோ, வாங்கன்னு கூப்பிட்டானா. ஒரு எதிரி வந்தான்னா கூட அதான் நம்ம தமிழர் பண்பாடு என்ன சொல்கிறோம், எதிரியாகவே இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவனை வாங்கன்னு வரவேற்கணும். அப்புறம் சண்டை போடுறோம் பேசுகிறோம், நம்ம தேடி வந்தவனை வரவேற்கணும். அந்த பண்பு தான் இன்றைக்கும் நமக்கு இருக்குது. தஞ்சன கருதினானோ தாழ்சடை கடவுள் உண்ட நஞ்சன சிறந்தேன் என்றோ, அந்த சிவபெருமான் உண்ட ஆழகால விஷம் மாதிரி தான் நான். அப்படிப்பட்ட என்னை கூட அருள் செய்து என்னை ஏற்றுக்கிட்டானேன்னு நினச்சி போகிறான். ராமனை பார்த்த உடனே சொல்கிறான். ராமனை பார்க்குறான். முதல்ல பார்த்த உடனே சொல்கிறான், அழிந்தது பிறவி என்னும் அகத்தியல் முகத்தில் காட்ட வழிந்த கண்ணீரின் மண்ணில் மார்புற வணங்கினானை பொழுதுதோர் கருணை தன்னான் புள்ளினன் என்ன நோக்கி எழுந்தினது இருத்தி என்ன மலர் கையால் இருக்கையின்றான். ராவனை பார்த்த உடனே அழிந்தது பிறவி என்னும், ராமனை நேரம் பார்க்குறான். பார்த்த உடனே இனிமே வாழணுமா நம்ம? இந்த கருணை கடவுளாக ஒரு சாந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய இவனை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு பிறவியே வேண்டான்னு தோணும். அகத்தியல் முகத்தில் காட்ட, அந்த முகத்தில் அவருடைய அகத்தில் இருக்கிற கருணை அவருடைய முகத்தில் நிரம்பி வழிதான். வழிந்த கண்ணீரில் மண்ணில் மார்புற வணங்கினான். கீழே கண்ணீர் பொருக தரையோட தரையாக விழுந்து கும்பிடுறான். பொழிந்ததோர் கருணை என்னான் புள்ளினான் என்னையை நோக்கி. உடனே அவனை தூக்கி ஒன்றும் சொல்ல, அழுகிறவனுக்கு எந்த சமாதானம் சொல்கிறது? உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு பாறையை காட்டி எழுந்தினன் இருத்தி என்ன மலர் கையால் இருக்கையின்றான். இப்படி உட்காரு, கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ விபீஷணோட நிலைமை எப்படி இருக்கும்? இவன் எதிர்பார்த்து வந்தது எங்கே கொடுப்பானோன்னு. அப்போ அதை சொல்கிறார், ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து ஓகை தூண்ட ஏழினோடு ஏழாய் நின்ற உலகும் என் பெயரும் என்னால் வாழ்நாள் வரை அன்று காணும். வாழ்நாள் ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை தூண்ட ஏழினோடு ஏழினாய் நின்ற உலகம் என் பெயரும் என்னால் வாழ்நாள் என்று காணும். வாழ் எயிற்று அரக்கர் வைகும் தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். போர் நடக்கலை, எதுவுமே நடக்கலை. இப்போ என்ன சொல்கிறான், உட்காத்தி வச்சுட்டு ஆழியான்னா என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன், பகவானை கடவுளுக்கு ஒப்பிடா சொல்வார். ஆழியான் அவனை நோக்கி அருள் சுரந்து உவகை தூண்ட ஏழினோடு ஏழாய் நின்ற உலகம் என் பெயரும் என்னால், என் பெயர் 7 உலகத்துக்கும் 7 ஜென்மத்துக்கும் என்னுடைய பெயர் இருக்கும் வரை உனக்கு பெருமையும் புகழும் இருக்கும். தாழ்கடல் இலங்கை செல்வம் நின்னதே தந்தேன் என்றான். போரே நடக்கலை சொல்லிட்டான். ஏற்கனவே சுக்ரீவனுக்கு அதான் சொன்னான். வந்த உடனே வாலியை கொண்டுடுறேன், வாலியை என்னை செற்றார் நெருப்பு முன்னால் சத்தியம் பண்ணான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ராமன் மனித வடிவெடுத்து வந்தால் கூட மனுஷங்கிறத மறந்த இடம் ஒரு சில இடம் உண்டு. மனிதனாக ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணுவார் ராமர்.
தன்னை எறியாமல் சில இடத்துல ஒரு வாலி விதத்தில் தான் தன்னை எறியாமல் தான் கடவுளுங்கிறத வெளிக்காட்டினார். கடவுள் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக தான் எல்லா சத்தியங்களையும் மீறிடுவார், தர்மத்தையெல்லாம் மீறிடுவார். கிருஷ்ணன் நிறையவே பண்ணாத சொல்லியே மீறுவான். ஏன்னா கிருஷ்ணன் மகாபாரதத்தில் செஞ்சது அத்தனை தப்பு தான். என்ன தர்மத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் நிற்கணும்னா எந்த அதர்மத்தையும் பகவானே செஞ்சுடுவார், தர்மத்தை பார்க்க மாட்டார். அதே மாதிரி ராமன் அப்படி இல்லை. ராமாவதாரத்தில் எல்லா இடத்தையும் தர்மப்படுகாரம் தான் நடந்தான். ராவணன் கூட சண்டை போடும்போது தர்மப்படி, வாலிட்ட போகும்போது தர்மத்தை பார்க்கல. பகவானுக்கு அபச்சாரம் நடக்கும்போது பகவான் பொறுத்துக்கிறான். பாகவதனுக்கு தன்னை அண்டினவனுக்கு அபச்சாரம் ஏற்படும் போது அப்போ பொறுத்துக்க மாட்டான். அதே மாதிரி தான் வாலி மதத்தில் வாலி சம்பந்தமே இல்லாட்டி கூட மறைஞ்சிருந்து தானுக்கு பேர் கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா தெய்வம் வந்து தான் கெட்ட பேரை வாங்கிக்கும். அதனால தான் நம்ம தெய்வத்தை திட்டுறோம். உனக்கு கண்ணு இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா. நம்ம பாவத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம், நாம் செஞ்ச கர்மாவை தான் அனுபவிக்கிறோம். இது நல்லாவே தெரியும். ஆனாலும் கடவுளை திட்டுவோம், உனக்கு கண்ணு இருக்கா, என்ன இப்படி கஷ்டப்படுத்துறியேன்னு. என்ன காரணம்னு கேட்டால் கடவுள் வந்து கெட்ட பேரை வாங்கி தயங்க மாட்டான். இன்னொன்று அவர் சொல்லப்போனால் அவனை புகழ்கிறவனோட இகழ்கிறவனோட ரொம்ப சந்தோஷமாக கேட்பான். அதனால் நம்ம கூட கேட்குறோம், நாஸ்திகம் பேசுகிறவங்களாம் நல்லா இருக்கா, நம்ம கஷ்டப்படுறோன்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்டுக்குவோம். ஆடு ஆடு உனக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் சொல்லு. எனக்கு எல்லாரும் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் கேட்டு எனக்கு செலுத்து போச்சு, 2 பேர் திட்டுறவனையும் கேட்கணும்பா. அதனால தான் வாலியை கொள்ளும்போது தன்னுடைய நிலையை மறந்து தான் கடவுள்னு நினைத்து கொண்டு மறைஞ்சிருந்து கொண்டுட்டான். கொண்டதுக்கப்புறம் தான் ஜெயிச்சு ஐயோ தப்பு பண்ணிட்டோமேனு. அப்புறம் பேசவே இல்லை. வாலியை எத்தனையோ கேள்வியெல்லாம் கேட்குறான், ஒன்றும் பேசலை. எல்லாம் சப்பை கட்டு கட்டினது போல லட்சுமணன் தான். நான் செஞ்சது நியாயம்னு சொல்லவே இல்லை. கடைசியில் இவன் நான் கடவுளுங்கிறதே ஒரு வார்த்தையில் காட்டுறான். நீ வந்த நோக்கத்தை விட்டுட்டு மாறிட்டேன்னு அப்போ தான் சொல்கிறான். அப்போ தான் தேவன் நீ, மூவன் நீ, முதல்வி நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, ஆவி போகும் வேலை தண்ணில் அறிவு தந்து அருளினாய். எனக்கு சாக போகும்போது தான்ப்பா எனக்கு புத்தி வந்துருச்சு. நீ கடவுள்னு நான் உணர்ந்தேன். நீ மனுஷன் நினச்சேன், என்னை எதிர்த்து நிற்க மாட்டேன்னு நினச்சேன். நீ கடவுள். அதனால நான் எப்படிப்பட்ட வரங்கள் வாங்கினாலும் நீ அதில் ஒரு வீக்னஸ் பாயிண்ட்டை பிடிச்சி அந்த காலி பண்ணிவிடுவேன். அதுதான் கடவுளுக்கு உண்டான சக்தி. இப்போ ராமன் அவனை நோக்கி அப்போ சொல்கிறான், அதான் சொன்னான்ல உனக்கே பட்டத்தை கொடுத்தேன்னு. அப்புறம் லட்சுமணனை வச்சு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார். பட்டாபிஷேகம் பண்ணி உலக நீதியெல்லாம் சொல்லுவார். இப்போ அதே மாதிரி சொல்லிவிட்டு இலங்கை செல்வம் முன்னதே இப்போ விபீஷணனுடைய முகத்தில் பார்க்குறார். அவனுக்கு சந்தோஷம் கிடையாது. அப்போ அவன் கேட்குறான், என்ன அற்பமான பதவி இதையா நான் கேட்டு வந்தேன் உன்கிட்ட. இதுதான் விபீஷணனுடைய தன்மை. ராமர் என்ன நினைக்கிறார், அண்ணன் தர்ம நெறி மாறி வந்துட்டான், நிச்சயமாக யுத்தம் நடக்க போகுது, யுத்தம் நடக்கும்போது ஜெயிச்சிருவோம், ஜெயிச்சுட்டு ராமன் ராஜா ஆகிடுவானோங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுல்ல விபீஷணனுக்கு. அதனால் எனக்கு ராஜ்யம் வேண்டாம். அந்த காலத்து சட்டம் அப்படி தான். ஒரு நாட்டை ஜெயிச்சாச்சுன்னா ஜெயிச்சவனுக்கு அரசு சொந்தம். ராமன் எனக்கு ராஜ்யம் வேண்டாம், நான் தர்மத்தை நிலைநாட்டி வந்தேன், ராவணனுக்கு சொல்லி பார்ப்பேன், கேட்காட்டி சண்டை நடக்கும், நான் ஜெயித்தாலும் அந்த அரசு உன்னுடையது. அதே மாதிரி தான் சுக்ரீவனை பட்டாபிஷேகம் பண்ண வைப்பார். அப்போ விபீஷணன் புரிஞ்சுக்கிட்டான், ராமர் நம்மளை தப்பால் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு சாதாரண ஒரு ராஜ்யத்துக்காக நம்ம வந்து இவனுக்கு சரணாகதி பண்ணியிருக்கோம். அப்போ சொன்னான், அன்று இளையவருக்கு அவுத்த மவுளி எனக்கும் அருளிடுக அப்படிங்கிறான். அன்றைக்கி பரதாழ்வார் வந்து பரதாழ்வாருக்கு நீ ராஜ்யத்தை கொடுத்த, ராஜ்யம் வேண்டானார் பரதன் வேண்டான்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ண? அவன் பரதனை எதை கேட்டு வாங்கினார் தெரியுமா? அவன்கிட்ட தன்னுடைய திருவடியை கேட்டு வாங்கினார். உன்னுடைய திருவடி தான் எனக்கு வேணும், உன்னுடைய திருவடி கிடைச்சா எல்லா சொர்க்கமும் எனக்கு கிடைச்சிடும். அதனால் இந்த அழியக்கூடிய ராஜ்ய செல்வம் எனக்கு முக்கியம் இல்லை, தர்ம நெறியோடு இருக்கணும். தர்ம நெறியோடு இருக்கும்போது உன்னுடைய திருவடியே எனக்கு வேணும். அன்று இளையவருக்கு அவுத்த மவுளி எனக்கும் அழித்திடுகிறார். உன்னுடைய திருவடியே எனக்கு தஞ்சமாக அடைஞ்சிருக்கேனே தவிர எனக்கு ராஜ்யம் முக்கியம் இல்லைன்னு சொன்னார். இப்போ ராமன் நெகிழ்ந்து போகிறான். அப்போ சொன்னால், உகரனும் ஐவனானோம் முன்பு, பின் குன்று சூழ்வான் வகனும் அறுவரானோம், எம்முழை அன்பில் வந்த அகனமர் காதல் ஐய நின்னடும் எழுவரானோம் புகழ் அருள் காணம் தந்து புதல்வராய் பொழிந்தான் உந்தை.
ஆஹா, என்ன சொல்கிறான், நீ எனக்கு என்னுடைய திருவடியை கேட்ட, என்னுடைய அடியவனாக இருக்கணும்னு நினச்ச, உனக்கு நான் அதுக்கு மேலே தரேன். அதான் ராமன். கேட்டதுக்கு மேலே கொடுக்கக்கூடிய வரம் கொடுக்குறவன் ராமன். நீ எனக்கு அடியவனாக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்ட, அடியவன் கிடையாது நீ. அன்று இந்த அன்பினை காட்டி என்னோட ஏதோ ஒரு வேடுவ குலத்தில் பிறந்த குகன் என் மீது அன்பு செலுத்தி தாய் போல என்னை பராமரித்தான். அதனால குகனோடும் ஐவரானோம் முன்பு. ஆறு சீதையோடு இருக்கும்போது. சீதை பிரிந்த பின்பு குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம். குன்றுகள் சூழ்ந்த அந்த வானர கோட்டத்தில் பிறந்த சுக்ரீவனோடு அறுவரானோம். எம்முழை அன்பில் வந்த அகனவர் காதலைய. இப்போ அன்புனால உன்னுடைய சகோதரனை உதறிவிட்டு என்கிட்ட சேர்ந்திருக்கியே. எம்முழை அன்பின் வந்த அகனவர் காதலைய நின்னோடும் எழுவரானோம். உன்னோடு சேர்ந்து இப்போ தசரதனுக்கு 7 பிள்ளை ஆயிடுச்சு. நாங்கள் பிறக்கும்போது 4 பிள்ளைகளாக பிறந்தோம். புகழரும் காணம் தந்து புதர்வலாய் புழைந்தான் உந்தை. என்ன சொன்ன, உங்கள் அப்பா தசரதன் இருக்கார்ல, அவருக்கு இன்னிலேருந்து நீயும் ஒரு புதல்வன். 7வது பிள்ளை. நாங்கள் 4 பிள்ளை பிறந்தோம். காட்டில் 5வது பிள்ளையாக சீதையோடு இருக்கும்போது ஒன்று, அது முன்பு சீதையோடு இருந்த காலத்தில். சீதையை பிரிந்த காலத்தில் சேர்ந்தவன் எப்படி வந்தான்? சீதையுடைய பொருட்களை கொடுத்து என்னிடம் அவன் அன்பாக சேர்ந்தான். அதனால் அவனோடு ஐவரானோம். குன்று சூழ்வான் மகனோட அறுவரானோம். எம்முழை அன்பில் வந்த, என் மேலே அன்பு வச்சு கொண்டு சகோதர பாசத்தை உதறிட்டு தர்மத்தினுடைய வழியில் நிற்கணும்னு உன்னுடைய உதர்வுகளை உதறிவிட்டு வந்துட்ட பத்தியா. அதனால் நீ நின்னோடும் எழுவரானோம். புகழ் தரும் காணம் தந்து புதல்வராய் பொழிந்தான் உந்தை. என்னை காட்டுக்கு அனுப்பின என்னுடைய தகப்பனார் இன்னிலேருந்து 7 பிள்ளைகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொழித்த சொல் அமுதம் மண்ணால் திறத்தினின் முறைமை நீங்கி இழிந்த என் மரபும் இன்றே உயர்ந்தது என்று இடரில் தீர்ந்தான். செழும் தனி மலரன் பின்னே ராவணன் தீமை செல்வம் அழிந்தது என்று அரணும் தன்வாய் ஆவலம் கொட்டிற்றன்றே. இப்போ நான் பிறந்த பிறவி ராட்சசனாக பிறந்துட்டேன். ஆனால் நீ இந்த சொன்னதுனால மொழிந்த சொல் அமுதம் மண்ணால் திறத்தினில் முறைமை நீங்கி இழிந்த என் மர்மம் இன்றே உயர்ந்தது. இன்னிலேருந்து அரக்கர் குலத்துக்கே ராமனால சம்பந்தம் ஏற்பட்டதுனால எனக்கு பெருமை ஏற்பட்டது. உன்னோட சேர்ந்த நீ என்ன சகோதரன் ஏற்றுக்கொண்டதுனால இப்போ என்னுடைய குலத்தினுடைய தாழ்ச்சி, என்னுடைய அண்ணன் அரக்கர்கள்னாவே மோசமானவர்கள். அதில் ராவணன் செய்த செயல் அதை விட மோசம். அப்படிப்பட்டவனுக்கு தம்பியாக பிறந்து இப்படி நான் பிறந்துட்டேனேன்னு வருத்தப்பட்ட பிறவியை நீ என்னுடைய இழிவான பிறவியை உயர்த்தி விட்டாய். உன்னுடைய தம்பின்னு எனக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்து அப்படின்னு விபீஷணன் கண்ணீர் விடுறான். அதனால தான் நம்ம ராமாயணத்தில் நம்முடைய பூர்வாச்சாரியார்கள்லாம் சொல்லும்போது சொல்லுவார்கள், விபீஷண ஆழ்வார்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மண ஆழ்வார், லக்ஷ்மணனுக்கு பேர் இளையாழ்வார், பரதனுக்கு பேர் பரதாழ்வார். இவர்களுக்கெல்லாம் சொன்னது ரைட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் தேவனுடைய அவதாரம், பெருமானுடைய அவதாரம் தாங்க அவங்க. அதுக்கு அடுத்தாப்புல குகப்பெருமான்பர், குக ஆழ்வார்னு சொன்னதில்லை. சுக்ரீவன் ஆழ்வார்பர், விபீஷண ஆழ்வார், சங்க ஆழ்வார், சக்கரத்தாழ்வார், ஆழ்வார் வரிசைகள். இப்போ ஆழ்வார்னா என்ன அர்த்தம்னா, இறைவன் மீது கொண்ட பற்றினால் தன்னுடைய சொந்த பிரகலாத ஆழ்வார்னு அடுத்தது பிரகலாதனை சொல்வார்கள். இறைவன் மீது கொண்ட அன்பினாலும் பற்றினாலும் பக்தியினாலும் தன்னுடைய சொந்தங்களை உதறி தள்ளியவர்களுக்கு பேர் ஆழ்வார்கள்னு பேர். எல்லா ஆழ்வார்களும் பற்றையெல்லாம் விட்டு பகவானே சரணாகதின்னு போனவர்கள். இப்போ நல்லா யோசிச்சோன்னா, சுக்ரீவன் தன்னுடைய அண்ணன் தர்மநெறி பிறந்துட்டான உடனே தன்னுடைய அண்ணனை விட்டுட்டு
ராமனிடம் சரணாகதி பண்ணுறான். தன்னுடைய அண்ணனை ராமன் வதம் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்கிறான். பிரகலாதன் தன்னுடைய தந்தைன்னு தெரிஞ்சு கூட தர்ம மறையிலேருந்து தவறி போகிறான்னு உடனே கடவுள் தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லி தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான்னு சொல்லி வாதிட்டு தன்னுடைய தந்தையை நரசிம்மவதாரம் எடுத்து வதம் பண்ணுறார். கல் மனசு கலங்காமல் அப்படியே அப்போ நாராயணனை சோஸ்திரம் பண்ணுறார் பிரகலாதன். அதனால தான் பிரகலாதனை கட்டி கொண்டு அழுதாராம் பெருமாள். அப்பா, இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பிறவிகளும் தன்னுடைய தகப்பன் கெட்டவனாக இருந்தால் கூட அவனை தண்டிக்கும் போது வேற ஒருத்தன் வந்தான்னா ஒரு சாதாரண ஒரு கோழி குஞ்சு கூட தன்னுடைய குஞ்சை தாக்க வரக்கூடிய பறவையை எதிர்த்து தாக்கும். அதேமாதிரி ஒரு மகன்கிறவன் தன்னுடைய தந்தையை யார் தாக்க வந்தாலும் முதல்ல அவனோட சண்டைக்கு போயிடுவான். காரணத்தை எல்லாம் கேட்க மாட்டான். உங்கள் அப்பா எப்படி நீ அடிக்க வரலாம், உங்கள் அப்பா எப்படி நீ பேசலான்னு. அது மனித இயல்பு. ஆனால் நீ அதையெல்லாம் மீறி உன்னுடைய தந்தையை உன் கண் முன்னாலேயே குடலை உருவி மாலையாக போட்டு உடம்பெல்லாம் கிழித்து ரத்தம் சொட்ட ரத்தத்தை குடிக்கிறேன், அப்போ கூட இந்த சஞ்சலம் இல்லாமல் நீ என்னை சோஸ்திரம் பண்ணுறியேன்னு கட்டிட்டு அழுதாராம் நரசிம்மர். தேவர்களெல்லாம் சேர்ந்து அதான் அந்த நரசிம்ம அவதாரத்தை சொல்லும்போது சொன்னேன். நரசிம்ம அவதாரம் பண்ண உடனே உக்ரமாக இருக்கார் நரசிம்மர். தாயார்கிட்ட போய் எல்லோரும் முறையிடுறாங்க, இப்படி கோபமாக இருக்காரே, நீ போய் அவரை சமாதானம் பண்ணுனா தாயார் சொல்லணும், இப்படி கோபமாக அவரை பார்த்ததே இல்லை, சமாதானமே பண்ண முடியாது. கடைசியில் எல்லோரும் போய் பிரகலாதன் சொன்னால் பிரகலாதன் போன உடனே பிரகலாதனை கட்டிட்டு அழுதாராம் பெருமாள். எதுக்காக சொல்கிறேன்னா, தன்னுடைய உறவு பந்தங்களை விட்டு விட்டு யாருமே பகவான்கிட்ட சரணாகதி அடைய மாட்ட மனசு வராது. இப்போ உறவுகளை துறந்து யார் பகவானிடம் பூர்ண சரணாகதி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பேர் ஆழ்வார்கள். பகவானுடைய அன்பிலையும் அவனுடைய காருண்யத்திலையும் ஆழங்கால்பட்டவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்காக பின்னால் சொல்கிறேன்னு இருக்கேன். ஒவ்வொரு ஆழ்வாரும் எப்படிப்பட்ட நிலைமையில் பெருமாளை அனுபவித்தார்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டார்கள், பகவான் எத்தனை சோதனை பண்ணால் அந்த சோதனையெல்லாம் தாண்டி எப்படி பகவானை அவர்கள் பார்த்தார்கள்ங்கிறது பின்னால் வரும் குரு பரம்பரையில். இப்போ அதனால் விபீஷணன் என்னுடைய பிறவி என்னுடைய பலனை அடைந்தேன்கிறார். அடுத்தது ராவணனும் வீடனும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சது. ஆர்கவி இலங்கையின் அரணும் அவ்வழி வார்கழு தனைகள் அரக்கன். இப்போ எல்லாம் முடிஞ்சது. சரி ஏற்றுக்கொண்டால்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிட்டு அடுத்தாற்போல் என்ன செய்யலாம்ங்கிறத நம்ம எல்லோரும், ஏன்னா இப்போ வந்திருக்கிற வீடன்ட்ட வேறு எதுவும் பேச முடியல, ரெண்டு பேரும் அன்புனால் திளைத்து போயிருக்காங்க. அப்போ சரி வீடனுக்கு ஓய்வு கொடுத்து தங்கட்டும், நாளை காலையில் பேசிக்கலாம், நாளை எல்லாரும் மீண்டும் கூடி ஆலோசனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடனை கூப்பிட்டு சொல்கிறார். நாளைக்கு நீ உன்னுடைய அபிப்பிராயங்களை சொல்லு, என்ன நடந்தது என்னங்கிறத நாளை சந்திப்போம்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிவிட்டு வீடனனுக்கு தகுந்த முறையில் உபச்சாரம் பண்ணி, அவன் ஒரு அரசன், அதனால் சுக்ரீவன்ட்ட சொல்கிறார், அவனுக்கு அரசனுக்கு உண்டான மரியாதையோடு நம்மளோட அடைக்கலம் வந்துட்டான்னு அவனை கைதி மாதிரி நடத்தக்கூடாது, மரியாதை அவனை, ஏன்னா இவர் எதையுமே அனுபவிக்கலை, இவர் காட்டில் தான் இருக்கார் இல்லையா. இவர் இப்போ அரச பஞ்சனையில் இது பண்ணல, வெறும் கல்லணையில் தான் படுத்திருக்காரு, காயும் கழியும் பணமும் தான் சாப்பிட்றாரு, நல்ல விருந்தெல்லாம் கிடையாது. இவர் இப்போ ஏற்கனவே சொன்னதான தாளிரம் சடைகள் தாங்கி தாங்கரம் தவம் மேற்கொண்டு புழி வெங்கானம் பண்ணி புண்ணியத்துறைகளாடி 7-2 ஆண்டில் வா. 14 வருஷம் நீ நல்ல உணவு சாப்பிடக்கூடாது, நல்ல உடை உடுத்தக்கூடாது, நல்ல இடத்துல தூங்கக்கூடாது, ராஜபோகம் இருக்கக்கூடாதுன்னார். அதனால் இவர் 14 வருஷமும் இவர் வெறும் சாதாரண தரையில் தான் படுத்துக்கொண்டார், துறவு வாழ்க்கை தான் வாழ்ந்தார். ஆனால் விபீஷனுக்கு அது இல்லையே. அதனால் சுக்ரீவனை கூப்பிட்டு நல்ல பழங்களை கொடுத்து நல்ல உபச்சாரம் பண்ணி தங்கவை நாளை காலையில் பேசிக்குவோன்னு சொல்லி வீடனனுக்கு மரியாதை செய்து கூட வந்தவங்களையும் உணவு கொடுத்து அவங்கள உபசரித்து தங்கவை நாளை காலையில் எல்லாரும் சேர்ந்து அடுத்து என்ன செய்யலாம்ங்கிறத பற்றி பேசுவோம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் என்ற அளவோடு இந்த உரையை நிறைவு செய்து, இனிமேல் நாளையிலேருந்து சேது பந்தனமும்
அதை தொடர்ந்து போரும் ஆகும். போரெலாம் நான் ரொம்ப விவரிக்க போகிறதில்ல, ஏன்னா அதில் முக்கியமான கட்டங்களை மாதிரி தான் சொல்லுறேன். ஏன்னா அது நிறைய போர் வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி போரிட்டார்கள், என்னென்ன சண்டைங்கிறதெல்லாம் பெரிய கதை. அதை சொன்னால் என்ன வாரக்கணக்கில் இழுத்துடும். அதை நான் சொல்ல விருப்பமில்லை. முக்கியமான காட்சிகள், போர் காட்சிகளை சொல்லி இன்னும் ஓரிரு வாரங்களில் இதை நிறைவு செய்து விட்டு அடுத்தாப்புல ஆழ்வார்களை பற்றியும் குருபரம் தெரியாத கதையை சொல்லுவோம். இதெல்லாம் முத்துராமனுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 2-3 தடவை கேட்ட கதை. கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கலாமே தவிர புதுசாக செய்திகள் இருக்காது. கிட்டத்தட்ட ஓரளவு தெரிஞ்ச செய்திகள், ஆனால் கொஞ்சம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் மாறிவிட்டுருக்கோம். ஆனால் புதுசாக தெரிந்து கொண்ட இவரோட பழகினதுக்கு என்னடா புதுசாக தெரியும்னா, இந்த வயசில் கேட்கக்கூடிய சில விஷயங்கள் ஞானமான விஷயங்கள் இல்லையா. அப்போ கதையாக கேட்டிருப்பார். அப்போ கேட்டப்போ கதை, ராமாயணம் கதை ஏதோ சொல்கிறாரு, பொழுது போல கேட்டோம். இப்போ தத்துவம், இப்போ கேட்குறது தத்துவம். ராமாயணம் காட்டக்கூடிய வழி என்ன, இனிமேல் இந்த ராமாயணம் மகாபாரதம் இதை நம்முடைய பெரியவர்கள் எப்படி கையாண்டிருக்கார்கள், அது வழியில் எப்படி நடந்திருக்கார்கள், ஆழ்வார்கள் எப்படி அனுபவித்தார்கள். நம்மளாம் ராமாயணம் கதையாக கேட்குறோம். அதனால் நம்ம வந்து நமக்கு அதுக்கு தகுந்த பெருமையும் புகழும் நமக்கு கிடைக்கிது. ராமாயணத்தை ராமன் இருக்கிற மாதிரி அனுபவித்தவர்கள் உண்டு. ராமனுக்கு எப்படி நடந்ததுங்கிற அனுபவித்தவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்னால் என்ன, இறைவனுடைய லீலைகளில் இறைவனுடைய செயல்களில் ஆழ்ந்தவர்கள். அது ஆழ்ந்தாச்சுன்னா உறவெல்லாம் வேண்டான்னு ஆகிடும். இறைவன் மேலே முழுசாக சரணாகதி அடைஞ்ச. அதனால தான் ஜீயர்கள் இவங்கெல்லாம் சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்க, காய் உடைய உடுத்திட்டு இந்த இதெல்லாம் வேண்டாம், இறைவன் தான் நமக்கு நிரந்தரம், எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம். இந்த பிறவியில் தான் இன்னார் அப்பா, இன்னார் மனைவி, இன்னார் குழந்தை. 7 பிறவிக்கு யார், நீ தான் எனக்கு சொந்தக்காரன். நான் நாயாக பிறந்தாலும் பன்றியாக பிறந்தாலும் எனக்கு நிரந்தர உறவான யாருன்னா நீ தான். எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். இதை செய்ய விடாமல் தடுக்கிறது எது, என்னுடைய இது கடுக்கும். மற்ற இனம் காமங்கள் மாற்று. என்னுடைய மற்ற எண்ணங்களை, இந்த பிறவி பந்தத்தில் உள்ள இந்த எண்ணங்களை மாற்றி நான் உனக்கு சொந்தமானவன்கிறது எண்ணத்தை எனக்கு நீ கொடுத்தா உன்னோட நிரந்தரமாக நான் இருந்துக்குவேன். இது ஆண்டாள் சொன்னது அவள் மனித பிறவியாக வந்தப்ப. அதே வார்த்தை இப்போது நம்ம சொல்கிறோம். அப்போ அதான் அந்த ஆழ்வார்களுடைய பெருமையை, இந்த ராமனை ஆழ்வார்கள் எப்படி பார்த்தார்கள். இப்போ நான் கம்பன் எப்படி பார்த்தான், வால்மீகி எப்படி பார்த்தான்னு பார்த்தோம். ஆழ்வார்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி அனுபவித்தார்கள், ராமாயணத்தை மகாபாரதத்தை எப்படி அனுபவித்தார்கள், அவர்கள் ஏன் ஆழ்வார்கள்னு பேர் வந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், பந்தங்களை துறந்து விட்டு இறைவனுடைய லீலைகளில் ஆழ்ந்து அனுபவிச்சவர்கள் ஆழ்வார்கள். அவங்க அந்த ஆழ்வார்கள்ங்கிறதுனால மனதை ஆண்டவர்கள், நம்ம மனதை ஆழ்வார்கள் அவர்கள். அதனால் அவர்களுடைய கதையை அது புதுசாக இருக்கும். நானும் கொஞ்சம் புதுசாக படிப்பேன், ஏற்கனவே தெரியும்னாலும் அதை எப்படி ஏன்னு கேட்டால் இதில் ஒரு ரொம்ப விசேஷம். இந்த ஆழ்வார்களுடைய கதையை வந்து யாருமே சொல்கிறதில்ல. சொல்லக்கூடிய வேலுக்குடி சுவாமிகள் அவங்கவுங்க சொல்கிறாங்க, ரொம்ப டீப்பாக இருக்கும், அது ரொம்ப தத்துவ ஞானத்தோடு இருக்கும். அது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. நானே 10 தடவை படிக்கும்போது 11ஆவது தடவை தான் என்ன சொல்ல வராங்கன்னு புரியும். அப்படியும் எனக்கு முழுசாக புரியல, அது ஒரு பக்கம். நானே புரிஞ்சு கொண்டது ஒரு ட்ராப் தான், சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராப் தான். அந்த ட்ராப்பை கூட நான் தனியாக ருசிச்சுட்டு என்னால் அதை தனியாக அனுபவிக்க முடியல. அந்த சந்தோஷத்தை ஓரளவு பகிர்வோம். அப்புறம் அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்க அதை பெருக்கிக்கட்டும். இல்லாட்டி இன்னொருத்தர் கேட்கும்போது இது ஏற்கனவே கேட்டது, என்னை விட இன்னொருத்தங்க நல்லா சொல்லும்போது ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, அதை இவர் விவரிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இன்னொரு இடத்துல கேட்கும்போது அவர் இன்னொருத்தர் என்னை விட அழகாக சொல்லும்போது இதுக்கு ஏற்கனவே அவர் அண்டர்லைன் பண்ணிட்டார். a + b = a² + 2ab + b². இது ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இதுக்கப்புறம் வர்றது வேறு, அதை தொட்டி தான் மற்றது வரும். அதனால் நான் ஒரு ஆரம்பகால ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறது மாதிரி அந்த ஆழ்வார்களுடைய அனுபவத்தை, நான் தெரிஞ்ச அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள பின்னால் கூடிய சீக்கிரம் ஓரிரு மாதங்களில் ஒரு 4-5 வாரம் முடிஞ்ச உடனே, ராமாயணம் முடிஞ்ச உடனே அதை தொடர்வதற்கு இறைவனுடைய கருணை துணை செய்யும் என்று கூறி இதோடு நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜ் கி ஜெய், ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தண்டை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவா நீதாராய் பறையலோரம் பாவாய்.
இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற நம் காமங்கள் மற்றையிலோ ரொம்பாவாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புரு ரொம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.